ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 6ஆம் திருமொழியின் 3ஆம் பாசுரம் வாயிலாக கண்ணனுடைய குழலோசையை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். கண்ணபிரான் புல்லாங்குழலை எடுத்து திருவாயில் வைத்து இப்போது ஊதத் தொடங்குகிறான். இதுவரை என்ன வர்ணிச்சார்னா பூலோகத்துல என்னென்ன மாறுதல்கள்லாம் ஏற்பட்டதுன்னு பெரியாழ்வார் நமக்கு காட்டினார். இப்ப பூலோகத்தை விடுங்கோ, கோபிகைகளை விடுங்கோ, தேவலோகத்திலே உள்ள அப்சரஸ் பெண்கள்லாம் இருப்பா பாருங்க, அவ அத்தனை பேரும் குழலோசையை கேட்டுட்டு கண்ணனை நோக்கி கூட்டம் கூட்டமாக தேவலோகத்தில் இருந்து பூலோகம், பிருந்தாவனம், ஆயர்பாடி நோக்கி ஓடி வருகிறார்கள். எப்படி ஓடி வந்தார்கள் அனுபவிப்போமா? எப்போதும் போல பாட்டுல 4 அடிகள். முதல் 2 அடி கண்ணன் எப்படி குழல் ஊதினான், அடுத்த 2 அடிகள் அதனால் விளைந்த மாறுதல் என்ன, வாருங்கள் காண்போம். வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன், நந்தர்கோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, வானிளம் படியர் வந்து வந்து ஈண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப, தேன் அளவு செறி கூந்தல் அவிழச் சென்னி வேற்ப செவி சேர்த்து நின்றனரே. வானிளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன், நந்தர்கோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, வானிளம்படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப, தேனளவு செறிகூந்தல் அவிழச் சென்னி வேற்ப செவி சேர்த்து நின்றனரே. இப்ப பாட்டின் முதல் பாதி கண்ணன் குழல் ஊதறான். எப்பேற்பட்ட கண்ணன்? வான் இளவரசு. இந்த இடத்துல வான் அப்படின்னா வைகுந்த லோகம்னு அர்த்தம். பரமாகாசம் என்றும் பரமவியோமம் என்றும் விண்ணகரம்னு சொல்லக்கூடிய வானாகிய வைகுந்தம். அங்க பெருமாள் எப்படி இருக்காராம்? இளவரசு, இளவரசனாக இருக்கிறார். ஏன் இளவரசு அப்படின்னா ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஒரு இளவரசன்னா இப்படி கற்பனை பண்ணுங்கோ, ஒரு ஊர்ல பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா காலத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். ஆனா இளவரசனும் ரொம்ப சின்ன பையனா இருந்தான். ராஜாவுக்கும் ரொம்ப வயசாயிடுத்து. அவர் என்ன பண்ணாராம், மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு வயசாயிடுத்து, நான் காட்டுக்கு தபஸ் பண்ண போறேன், இளவரசன் சின்ன பையன், உங்க பொறுப்புல அவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா காட்டுக்கு போயிட்டாராம். இப்ப இந்த இளவரசனை தூக்கி சிம்மாசனத்துல அமர்த்திட்டாலாம். இது எவ்வளவு அழகா கதை சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் விளக்குறா பாருங்க. வயசான ராஜா காட்டுக்கு போயிட்டார், ரொம்ப சின்ன பையன் இளவரசன், அவன் ஆட்சிக்கு வந்துட்டான். அப்ப என்ன பண்ணுவான்னா, இளவரசன் ஆட்சியில இருந்தாலும் இந்த சுத்தி இருக்க மந்திரிகள்லாம் இருக்கா பாருங்க, இளவரசனை நீங்க நகரவே நகராதீங்கோ, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லாம் பண்றோம்னு சொல்லி இளவரசனை சுத்தி சுத்தி மந்திரிகள் இருந்துட்டு இவர் பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் மந்திரிகளே பண்ணிடுவாளோ இல்லையோ. அது போல பெருமாளுக்கு வைகுண்டத்துல 3 பேர் இருக்காளாம். யார் அந்த 3 பேர்னா, ஒருத்தர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுவாரா, குழந்தையோ இல்லையோ நீ மடியிலேயே படுத்துக்கோன்னு சொல்லி இளவரசனான பெருமாளை ஆதிசேஷன் என்ற மந்திரி தன்னுடைய மடியிலேயே பாதுகாப்பாக வைத்து கொண்டிருப்பாராம். அதுக்கப்புறம் இந்த இளவரசனுக்கு கொடை பிடிக்கணும், சின்ன பையன், அதனால வெளியில போனா எங்கேயாவது வெயில் பட்டா கூட அவருக்கு தாங்காது. அதனால கருடன் என்ன பண்ணுவாராம், நான் கொடை பிடிக்கிறேன்னு ரெக்கைகளை நன்னா விரிச்சுண்டு, எங்க வைகுந்தத்துல அங்க வெயிலும் பாதிக்காது மழையும் பெய்யாது, ஆனா கருடன் அப்படி கொடை பிடிச்சுப்பாராம். அதுக்கப்புறம் இவருக்கு யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரதான மந்திரின்னு ஒருத்தர் இருந்துட்டு காரியத்தெல்லாம் பார்க்கணும் இல்லையோ. அதுக்கு விஸ்வக்சேனர் அவர் கையில தன்னுடைய வேத்திரசாரம்னு சொல்லக்கூடிய கோலை எடுத்துக்கொண்டு, இளவரசே நீங்க பாட்டுக்கு அமர்ந்திருக்கோ, நான் போய் எல்லா காரியத்தையும் பண்றேன் பாராம். அப்போ ஒரு சின்ன வயசு இளவரசன் பதவியில வந்து உட்காந்துட்டா ஜம்முன்னு அவர் பதவியில உட்கார்ந்து இருப்பார். ஆனா அவர் எந்த வேலையும் பண்ண வேண்டாம். இவருக்கு என்னென்ன வேலையெல்லாம் ஊர் பக்கம் போய் பண்ணணுமோ அதையெல்லாம் விஸ்வக்சேனர் கவனித்துக் கொள்கிறார். கையில பெரம்போடு போயிட்டு வந்துடுறார். இவரை பாதுகாக்கணுமா, மேல கருடன் ரக்கை விரிச்சுன்னு இருக்கார். இவர் பள்ளி கொள்ள வேண்டுமா, ஆதிசேஷன் மடியில படுத்துக்கோங்கிறார். அதனாலதான் வான் வைகுந்தத்துல இளவரசு, இளவரசனாக பெருமாள் இருக்கார். அவர் ராஜாவா இல்லையா? ஏன் ராஜாவுக்கும் இளவரசனுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்ப புரிஞ்சிருக்கும். ராஜானா அவரே எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணி நடத்தணும். இளவரசன்னு சொன்னா அவர் இருந்தா மட்டும் போறோம், அவர் பேரை சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறவா என்னென்ன காரியம் பண்ணணுமோ பண்ணிடுவாளாம். அது போல பெருமாளை பொத்தி பொத்தி அவ பாதுகாத்து விஸ்வக்சேனருடைய பிரம்பின் கீழும் ஆதிசேஷன் மடியிலும் கருடனுடைய ரக்கை நிழலிலும் இளவரசனாக வைகுந்தத்தில் எம்பெருமான் இருக்கிறான்னு பெரியாழ்வாருடைய அனுபவம். அது மட்டும் இல்ல,
வைகுந்த குட்டன். அந்த வைகுந்த லோகம் இருக்கே, அங்க உள்ளவாளுக்கெல்லாம் குட்டன்னா குழந்தைன்னு அர்த்தம். அவ சின்ன குழந்தையா கருதி மாமுனிகள் வியாக்கியானம் அஸ்தான பயசங்கை பண்ணுவர்னர். அது என்ன அஸ்தான பயசங்கைனா, வைகுண்டத்துல கூட அங்க இருக்கிற நித்திய சூரிகள், முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள், இவாள்லாம் பெருமாளை குழந்தையா பார்த்து இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, பல்லாண்டு 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 இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு தொட்டில் கட்டி குழந்தைய தாளாட்டுவது போல பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிட்டே இருப்பாளாம். அதான் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு நம்ம பெரியாழ்வாரே பாடியிருக்காரோ இல்லையோ. அப்ப வைகுண்டம் போறவாள்லாம் பெருமாளை குழந்தையாக கருதி தொட்டில்ல வைத்து வைகுந்த குட்டன் தங்கள் குழந்தை போல. இதையே அஸ்தான பயசங்கைன்னு மாமுனிகள் காட்டுறாருன்னா, வைகுந்தத்துல ஆபத்தே வராது. ஏன்னா நமக்கே ஆபத்து இல்லையே, நாமளே வைகுண்டம் போயிட்டோம்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராது. நமக்கே வராதுங்கும் போது பெருமாளுக்கு வரப்போறது வராதுதான். ஆனாலும் பெருமாள் மேல பொங்கும் பரிவு நன்னா இருக்கணும்னு குழந்தை போல அவரை வச்சுப்பாளாம். அந்த பகவான் தான் என்ன பண்ணான்னா, வாசுதேவன் வைகுண்டத்தில் இளவரசனாகவும் குழந்தையாகவும் இருந்த எம்பெருமான் வசுதேவன் மகனாக வந்தான். தசரதன் மகனுக்கு தாசரதின்னு பேரு, அஞ்சனையின் மகனுக்கு ஆஞ்சநேயன்னு பேரு. அது போல வசுதேவன் மகனுக்கு வாசுதேவன் என்று பெயர். அந்த எம்பெருமான் பூமியிலே வாசுதேவனாக வந்து அவதரித்தான். என்ன காரணம்னா, அவருக்கு வைகுண்டத்துல ஒரு த்ரில்லே இல்லையா. இது என்னடா இது, வைகுண்டத்துல பெருமாள் நினைச்சபடிதான் எல்லாம் நடக்கிறது. அவருக்கு கீழே பல பேர் காரியத்தை கவனிக்கிறான்னாலும் எல்லாரும் பெருமாள் திருவுள்ளத்தை அறிந்து உங்கள் உத்தரவு உங்கள் உத்தரவு. ஏன் இளவரசரே வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வயது இளவரசர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாரும் அவருக்கு வணக்கம் போட்டு உங்கள் ஆணை அதன்படி செய்கிறோம் அப்படின்னு தானே அவரை நன்னா கவனிச்சுட்டு செய்வா. பகவானுக்கு அதுல சுவாரஸ்யமே இல்லாம போச்சான், அழுத்து போச்சான். பூமியில அவதாரம் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு நாம கட்டுப்பட்டு நடந்து அவர் சொன்னதெல்லாம் நாம கேட்டுன்னு இருந்தா நல்லா இருக்குமே, அதுதானே வாழ்க்கையில இனிமை அப்படின்னு கருதி இந்த வான் இளவரசு வைகுந்த குட்டன் எல்லாத்தையும் விட்டுட்டு வாசுதேவன் வசுதேவர் மகனாக, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாய் சொல்லை தட்டாதே, நான் எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடக்கிறேன்னு பூமிக்கு வாசுதேவனாக வந்து அவதரித்தான். அவதரித்து எப்படி இருந்தானா, மதுரை மன்னன், மதுராவுக்கு ராஜாவாயிட்டான். வசுதேவர் மகனாக அவதரித்தான். அப்புறம் கொஞ்சம் ஆயர்பாடியில போய் வளர்ந்தான். 11 வயசுல வந்து கம்சனை முடித்தான். முடித்து விட்டு மதுரை மன்னன், மதுராவுக்கு மன்னன் ஆயிட்டான். இங்கதான் பெரிய கேள்வி வந்தது. கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் தான் பட்டாபிஷேகமே பண்ணிக்கல. கம்சனுடைய தந்தையான உக்ரசேனருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அப்படி இருக்க கண்ணனை மதுரை மன்னன்னு சொல்லலாமா அப்படின்னா, இதுக்கு மாமுனிகளுடைய அழகான வியாக்கியானம் பாருங்க. வைகுண்டம்ங்கிறது ஈரரசு நாடு, மதுராங்கிறது ஓரரசு நாடு. அதனால மதுரால பெருமாள் மன்னன். புரியலையே. வைகுந்தம் ஈரரசுனா வைகுண்டத்துல 2 ராஜாக்களாம். எப்படி 2 ராஜாக்கள் இருப்பா? இது ஒரு சுவையான வியாக்கியானம். ஆனா கொஞ்சம் நன்னா கவனிச்சா இதை சுவைக்கலாம். என்னன்னு கேளுங்கோ. பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா, அடியார்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஆசை. அடியார்களுக்கு என்ன ஆசை? பெருமாளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஆசை. இப்ப அப்படியே வைகுண்டத்தோட சினாரியோவை எடுத்துக்கோங்க. வைகுண்டநாதன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறார். வைகுண்டத்துல உள்ள அடியார்கள் பெருமாளுக்கு தாங்கள் கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறா. இப்ப பெருமாள் ஒரு பக்கம் நான் உங்களுக்கு அடியவன் உங்களுக்கு அடியவன் அப்படின்னு நித்தியசூரிகள் பக்கம் இறங்கி போனாலும் அவ ஒத்துக்க மாட்டேன்னு, இல்லை நாங்கள் தான் உனக்கு அடியவர்கள் நாங்கள் தான் உனக்கு அடியவர்கள்னு அவ பெருமாளை தூக்கி மேல வச்சுடுறா. அப்போ அங்க 2 சட்டம். ஒரு பக்கம் பெருமாளுடைய சட்டம், நான் உங்களுக்கு அடிபணிந்து வருகிறேன். இன்னொரு பக்கம் அடியார்களுடைய சட்டம், இல்ல நாங்கள் தான் உனக்கு அடிபணிந்து இருப்போம். அப்ப ஈரரசு நாடா எடுத்தா பெருமாள் ஒண்ணு ஆசைப்படுறார், அடியார்கள் ஒண்ணு ஆசைப்படுறா. பெருமாளும் தன் ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு பாக்குறார், அடியார்களும் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு பாக்குறா. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துருத்தான். ஆனா மதுரா இருக்கே, மதுரால கிருஷ்ணன் என்ன சொன்னானா, நான் உங்கள ஒருத்தன், நான் எப்போதும் உங்களோடு கூடியவன், எது வம்சத்தவர்கள் நீங்கன்னா உங்கள நானும் ஒருவன், உங்கள ஒருவனா என்ன கருதுங்கன்னா எல்லாரும் ஓகேன்ட்டா. ஓகேப்பா கண்ணன்னா நம்மாள்னு சொல்லிட்டா. இப்ப பகவானுக்கு சந்தோஷமா, இப்படித்தானே அடியார்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அடியார்களுக்காக நான் தேரோட்டணும், அடியார்களுக்காக தூது போகணும், இதெல்லாம் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது எங்க நடந்ததுன்னா இங்க மதுராவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. ராஜாங்கிறவர் யாரு? அவர் நினைச்சதெல்லாம் எங்க நடக்கிறதோ அந்த இடத்துக்கு அவர் ராஜா. வைகுண்டத்துல அடியாருக்கு கீழ்பட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அங்குள்ள அடியார்கள் பெருமாள் பெருமை புரிஞ்சதுனால அதை ஒத்துக்கல. ஆனா மதுராவுக்கு வந்து அவதரித்து அடியார்களுக்கு கீழ்பட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டார். அதாங்க அவ ஒத்துனுட்டா. அதனால இங்கதான் பெருமாள் ராஜாவா இருக்கார். ராஜாவா இருக்காருன்னா ஆளுமை செலுத்துறாருன்னு அர்த்தம் இல்ல, அவர் இஷ்டப்படி இருக்காருன்னு அர்த்தம். வைகுண்டத்துல கூட ஈரரசு பெருமாள் இஷ்டம், நித்தியசூரி முக்தாத்மா இஷ்டம். ஆனா மதுராவுக்கு வந்துட்டா அடியார்கள்
இட்ட வழக்கா பெருமாள் இருக்கார், அப்ப அவர் இஷ்டப்படி அவர் இருக்கார். அதனால மதுரை மன்னன். வார்த்தையில வேறுபாட்டு பாருங்க. வான் இளவரசு, வைகுண்டத்துல இளவரசனா தான் இருந்தார். மதுராவுக்கு வந்தப்புறம் தான் மன்னனாக ஆனார். வான் இளவரசு, வைகுந்த குட்டன், வாசுதேவன், மதுரை மன்னன். அப்புறம் நந்தர்கோன் இளவரசு. இது போராது, இன்னும் எளிமையாகணும்னு நினைச்சானா பகவான். அதனால என்ன பண்ணா, மாடு மேய்க்கக்கூடிய நந்தகோபர், நந்தர் கோன். நந்தர் கோன் என்பது நந்தகோபரை குறிக்கிறது. கோன்னா தலைவர், ராஜான்னு அர்த்தம். ஆயர்பாடிக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் நந்தகோபர். அந்த நந்தர், நந்தகோபர் ஆகிய கோன், அந்த ஆயர்பாடி தலைவருக்கு இளவரசு. அங்க போய் இளவரசன் ஆயிட்டானா. ஆமா, ஆயர்பாடிக்கு நந்தகோபர் தலைவர்னா அவருடைய பிள்ளையான கிருஷ்ணன் இளவரசன் ஆயிடுவான் இல்லையா. அங்கே இளவரசராகி கோவலர் குட்டன். குட்டன்னா சிறு குழந்தை, கோவலர்னா கோபாலர், மாடு மேய்ப்பவர். மாடு மேய்க்கும் ஆயர்கள்லாம் எங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு குழந்தை என்று கண்ணனை அபிமானித்து வைகுண்டத்துல நித்திய சூரிகள் சூழ்ந்திருந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினா. ஆயர்பாடியில ஆயர்கள் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடுறா. அப்ப வைகுந்த குட்டனா இருந்தவன் கோவலர் குட்டனா மாறிட்டான். வான் இளவரசரா இருந்தவன் நந்தர் கோன் இளவரசாக மாறினான். இப்படி தன் எளிமையை வெளிப்படுத்தி கொண்டு ஆயர்பாடியில் வாழ்ந்த காலத்தில் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, மாடு மேய்க்கும் அந்த கோவிந்தன் புல்லாங்குழல் ஊதினான். ஊதின போது என்ன நடந்ததுங்கிறதான் பாட்டின் 2வது பாதி. ஆக வைகுண்டத்திலே ஒரு இளவரசனை போல இருப்பவனும், அந்த வைகுண்டத்தில் அங்குள்ள அடியார்களால் குழந்தை போல் பராமரிக்கப்படுபவனும், வசுதேவர் மகனாக அவதரித்தவனும், மதுரைக்கு மன்னனாக விளங்குபவனும், நந்தகோபருக்கு இளவரசனாக திகழ்பவனும், ஆயர்பாடியில் உள்ள ஆயர்களாலே குழந்தையாக பராமரித்து பல்லாண்டு பாடப்படுபவனுமான கோவிந்தன் புல்லாங்குழல் ஊதினான். இப்ப ஊதினதுனால என்னாச்சு? தேவலோகத்தில் நடந்த மாறுதல்கள். வான் இளம்படியர் வந்து வந்து ஈண்டி. இந்த இடத்துல படினா சரீரம், உடம்புன்னு அர்த்தம். படியர்னா உடலை உடையவர்கள். இளம் படியர் அப்படின்னா இளமையான உடலை கொண்டவர்கள். யாருன்னா தேவலோக பெண்கள்னு அர்த்தம். அதாவது பூமியில உள்ள நமக்கெல்லாம் போக போக உடம்புங்கிறது முதுமை அடைந்து கொண்டே போகும். தோல் சுருங்கும், முடி நரைக்கும், இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா. ஆனா தேவலோகத்துல உள்ளவா எப்போதும் இளமையா இருப்பா. அதனால அவர்களுக்கு இளம்படியர்னு பேரு. அவ எங்க இருக்கா? வான், தேவலோகம், வானத்துல இருக்கா. அதனால வான் இளம்படியர், வானத்தில் தேவலோகத்தில் வாழக்கூடிய இளம்படியர், இளமையான தோற்றம் கொண்ட அந்த தேவிகள், அப்சரசுகள் வந்து வந்து ஈண்டி. வந்துன்னா பிருந்தாவனம் நோக்கி வந்துன்னு அர்த்தம். அது ஒரு வந்து போட்டா போருமே, 2 வந்து எதுக்குன்னா கூட்டம் கூட்டமா வந்துட்டே இருக்கலாம். அதனால வந்து வந்து கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வந்து 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 ஈண்டி. ஈண்டினா திரண்டுன்னு அர்த்தம். அப்ப வானிளம்படியர் வந்து வந்து ஈண்டி. தேவலோக பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்கிறார்கள். எங்க? பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. குழலோசை அப்படியே காதால கேட்கிறா. மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப. மனம் உருகி, அவ மனசு அப்படியே நீர்ப்பண்டம் உருகுவது போல அப்படியே உருகி போறது. மலர் கண்கள், மலர் போன்ற அவர்களுடைய கண்கள் பனிப்ப. கண் பனிப்பன்னா கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வருகிறது. அப்போ மனசு உருகி ஓடுறது. கண்கள்ல, மலர் கண்ல பனிப்ப, அப்படியே பனி நீர், ஆனந்த கண்ணீர் பொங்கி வருகிறது. தேனளவு செறி கூந்தல் அவிழ. அவ வந்த வேகத்துல என்ன எடுத்தான், அவ கூந்தல்லாம் கலைஞ்சு கொடுத்தான். ரொம்ப வேகமா வந்தா ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிடும் இல்லையா. வேகமா தேவலோகத்தில இருந்து பிருந்தாவனம் வந்திருக்கா. தேன் அளவு, இந்த இடத்துல அளவுன்னா நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். தேன் அளவு, தேன் நிறைந்திருக்கக்கூடிய செறி கூந்தல் அவிழ. செறி என்று சொன்னால் இந்த இடத்துல அடர்த்தியான அர்த்தம். கூந்தல்னா உங்களுக்கே தெரியும். அப்ப தேன் அளவு, தேன் நிறைந்திருக்கக்கூடிய செறி, அடர்த்தியான கூந்தல், அவளுடைய கேசபாசங்கள் அவிழ, அப்படியே அவிழ்ந்து கலைந்து போகும்படியாக ஓடி வந்தார்கள். அது மட்டும் இல்ல, சென்னி வேர்ப்ப, அப்படியே வந்து நிக்கிறா. இந்த இடத்துல சென்னினா நெற்றின்னு அர்த்தம். பொதுவாக தமிழ்ல சென்னினா தலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அது நெற்றியை குறிக்கும் ஆகு பெயர்னு நாம புரிஞ்சுக்கணும். சென்னி வேர்ப்பன்னா அவ நெத்தி எல்லாம் வேர்த்து போச்சு. நெற்றியும் வேர்க்க செவி சேர்த்து நின்றனரே. செவி சேர்த்துனா காதுகளை அந்த குழலோசையிலேயே, சேர்த்துனா ஈடுபடுத்தின்னு அர்த்தம். தங்கள் காதுகளை குழலோசையிலேயே சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஈடுபடுத்தி அப்படியே அவர்கள் நின்றார்கள். இந்த பாட்டுல ஒரு பெரிய பிழை இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். என்ன பிழை இருக்கு? ஆமா, கொஞ்சம் நன்னா பாருங்க. வானிளம்படியர்னு தேவலோகத்துல உள்ளவான்னு சொல்லியாச்சு. அவ மனசு உருகிறதுங்கிறது சரிதான். ஆனா கண்கள் பனிப்ப, அவளுக்கு கண்கள்ல கண்ணீர் வருதுன்னு சொல்றாளே. தேவலோக பெண்களுக்கு கண் சிமிட்டுவதுங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ கண்ணுல
டியர்ஸ், அதுக்கான லாக்ரிமல் அப்பாரட்டஸ் இருக்குமா, அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வருமா, இதை எப்படி புரிந்து கொள்வது? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவர்களுடைய கூந்தல் அவிழ்ந்து போச்சுன்னு சொல்றாளே, அது தேன் நிறைந்த கூந்தலாச்சே, அது அவ்வளவு ஈஸியா அவிழாதே, மனிதர்களுக்கு அது ஆகும். இதெல்லாம் பரவாயில்ல, சென்னி வேர்ப்ப, நெற்றி வேர்த்ததுங்கிறாளே, தேவலோக பெண்களுக்கு எப்படி வேர்க்கும்? இந்த மூணும் பெரிய கேள்வி. அவ கண்கள்ல கண்ணீர் வருமா, அவ கூந்தல் கலைக்குமா, அவ நெத்தி வேர்க்குமா? பெரியாழ்வார் சிரிச்சார். நான் தான் ஆரம்பத்திலேயே இது ஒரு அற்புதம் கேள்வின்னு சொல்லிட்டேனே, இந்த பதிகத்துல சொல்றது முழுக்கவே அற்புதம் தான். இல்ல, அற்புதமா இருக்கலாம், ஆனா இது சாத்தியமான்னு கேட்டோம். அதுக்குதான் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். சாதாரணமா இது நடக்காது, கண்ணன் குழல் ஊதினால் நடக்கும். அந்த புல்லாங்குழல்ங்கிறது என்ன பண்ணுமா, எல்லாரையும் இயல்பு நிலையிலேருந்து வேற நிலைக்கு மாற்றிடுறதாம். இயல்பாக தேவர்களின் நெற்றியில வியர்வை வராது, கண்கள்ல கண்ணீர் வராது, அவ கூந்தல் கலையாது, சரிதான். ஆனா இப்ப கண்ணன் புல்லாங்குழல் ஊதியதன் விளைவு என்ன எடுத்துன்னா, அவரவருக்கு என்னென்ன சுபாவம் இருக்குமோ அது அப்படியே மாறி போச்சுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது விக்ருத்தம்னு சொல்லுவா. விக்ருத்தம்னா மாறுதல்னு அர்த்தம். அந்த மாறுதல்களை உண்டாக்க வல்லது இந்த குழலோசை என்ற அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார். வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன், நந்தர்கோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, வானிளம் படியர் வந்து வந்து ஈண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப, தேன் அளவு செறி கூந்தல் அவிழச் சென்னி வேர்ப்பச் செவி சேர்த்து நின்றனரே. வானிளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன், நந்தர்கோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, வானிளம்படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப, தேனளவு செறிகூந்தல் அவிழச் சென்னி வேர்ப்பச் செவி சேர்த்து நின்றனரே. வைகுந்தத்தின் இளவரசனாக, வைகுந்தத்து குழந்தையாக, வசுதேவர் மகனாக, மதுரைக்கு மன்னனாக, நந்தகோபனின் இளவரசனாக, ஆயர்களின் குழந்தையாக விளங்கும் கோவிந்தன் புல்லாங்குழல் ஊதின போது, வானத்தில் உள்ள தேவலோக பெண்கள் எப்போதும் இளமையான சரீரம் கொண்டவர்கள் கூட்டம் கூட்டமா வந்தார்கள். மனசு உருகித்து, கண்கள்ல கண்ணீர் பொங்கி வந்தது, தேன் நிறைந்த கூந்தல் அவிழ்ந்து கலைந்து போனது, நெற்றி வியர்த்தது, காதுகளை அப்படியே குழலோசையில் ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் நின்றார்கள்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As the prince of Vaikuntham, the child of Nityasuris, the son of Vasudeva, the king of Mathura, the prince of Nandagopa, and the dear child of all the cowherds, R. Govinda, started playing his flute, all the damsels of Devaloka with young bodies came to the earth in clusters. Their hearts started melting, their eyes were shedding tears of joy, their hairlocks got disheveled, their foreheads were perspiring, their ears got merged in the tune of Krishna's flute என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், கண்ணன் எப்போ புல்லாங்குழல் ஊதினானோ உடனே தேவலோகத்துல உள்ள மேனகை, அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இவள்லாம் இருப்பா பாருங்க, அவள்லாம் ஒரு சபதம் பண்ணாலாம். என்ன சபதம்? அடுத்த பாட்டுல பெரியாழ்வார் காட்டப் போகிறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.